Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேजेस இன் தமிழ்நாடு பார்க்க போறோம். இந்த டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேजेस எதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படினா 2024ல ஹை ஸ்கோர் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன காலேஜ் முதல்ல சூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு அடுத்து என்ன சூஸ் பண்ணிருக்காங்கன்னு அந்த கட் ஆஃப் மார்க் பேசிஸ்ல மட்டுமே இந்த டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இதோட வேர்டிக்ட் யார் கொடுத்துருக்கா, இந்த டாப் 10 மெடிக்கல் காலேஜஸ்க்கான ரேங்கிங் யார்கிட்டேருந்து பெறப்பட்டது அப்படின்னா 2024ல் நீட் யூஜி ஸ்கோரை பேஸ் பண்ணி டாப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டாப் 10ல் வந்த ஹை ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த காலேஜஸை தான் நம்ம டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதற்கடுத்து நம்ம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். சரி, இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு முதல் இடத்தை பிடித்திருப்பது எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரம் என்ன கல்லூரி அப்படின்னு. ஒரே நிமிஷங்க, ப்ரெசன்டேஷன் ஓகே. ஸோ முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அண்ட் மோஸ்ட் வாண்டட் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னைங்க. இங்கே 250 MBBS சீட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து பார்த்திங்கன்னா 1835. மிக பழமையான கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. ஓகே, செகண்ட் பிளேஸில் என்ன வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் சென்னையில் இருக்குது. இங்கே வந்து 250 MBBS சீட்ஸ் இருக்குது. ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1938ங்க. மூணாவது இடத்துல யார் வரா, கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இங்கே 150 MBBS சீட்ஸ் இருக்குது. ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1960ங்க. நாலாவது இடத்துல வரக்கூடிய கல்லூரி பார்த்திங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். இங்கே 250 MBBS சீட்ஸ் இருக்குது. 1954ல் ஆரம்பிக்கப்பட்டதுங்க. ஐந்தாவது இடத்துல வரக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இங்கே 200 MBBS சீட்ஸ் இருக்குது. 1966ல் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கிடையில் ஒரு கமர்ஷியல், ஒரு விளம்பரம். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த கைட் ப்ரெடிக்ட் யுவர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், இந்த மாதிரி அனைத்து கல்லூரிகளுக்கும் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கோட்டா ரேங்க் போன வருஷம் என்ன கிடச்சிது அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ரேங்க் ஒவ்வொரு வருஷமும் மாறாது, பட் ஆனால் உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக மாறும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மார்க்கை பார்த்தா பேனிக் ஆகிடுவோம், பயந்துருவோம். பட் இதில் இருக்கக்கூடிய ரேங்க்கை மட்டும் பாருங்கள். ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததும் நீங்கள் உங்களுக்கு என்ன கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண இந்த புத்தகம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புத்தகம் வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மக்கிட்ட இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு 120+ காப்பீஸ் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் போட மாட்டோம். ஓகேங்க, இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரி தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். 150 MBBS சீட்ஸ் இங்கே இருக்குது. 1959ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிங்க. ஏழாவது இடத்துல செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 100 MBBS சீட்ஸ் இங்கே இருக்குது. 1965ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிங்க. மாணவர்கள் இப்போல்லாம் கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய க்ரைட்டீரியா அவங்க வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எத்தனை MBBS சீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அங்கே லைப்ரரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் இயர், அதாவது ஆல்ரெடி அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட கலந்து பேசி தான் முடிவெடுக்கிறாங்க. அதையும் தாண்டி மாணவர்கள் வந்து தங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கா, வீட்டுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண மாதிரி ஒரு 2 to 3 ஹவர்ஸில் வீட்டுக்கு வந்துடலாமா, அதையும் ஒரு க்ரைட்டீரியாவாக ரீசெண்ட் இயர்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இப்போது இந்த டாப் 10ல் வர மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பஸ் மூலியமாகவும் போய் ரீச் பண்ணலாம். மோஸ்ட்லி சென்னை மாதிரியான, மதுரை மாதிரியான இடத்துக்குலாம் ஃப்ளைட்டே, கோயம்புத்தூருக்குலாம் ஃப்ளைட்லேயே போகலாம். அதே போல் ட்ரெயின் ரூட் இருக்கா, அந்த மாதிரி பார்த்து தான் அவங்க மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணுறாங்க மாணவர்கள். இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுருக்குறாங்கங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அது மெட்ரோ சிட்டி அந்த மாதிரிலாம் இருந்தால், மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தால் அதிக விருப்பம் தெரிவிக்கிறாங்க மாணவர்கள்.
ஓகே. இப்போ 8th பிளேஸில் என்ன மெடிக்கல் காலேஜ் இருக்குது? திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இங்கே 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 9th பிளேஸில் இருக்கிறது மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம். இங்கே 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. தாராளமாக இந்த கல்லூரியிலலாம் 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வைக்கலாங்க. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 1986 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இது. 10th பிளேஸில் கிஏபி விஸ்வநாதம் திருச்சி, நம்ம ஊர், எங்கள் ஊருங்க. ஓகே. கிஏபி விஸ்வநாதம் திருச்சியில் நமக்கு 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், அதிக மதிப்பெண்கள், அந்த மதிப்பெண்கள் வரிசையில் நம்ம வந்து 2024 ஹையஸ்ட் மதிப்பெண்கள்லேருந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் டாப் 10 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான எல்லா கைடன்ஸும் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலோட கனெக்டடாக இருங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.